श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता आरावद अध्यायम 20வது श्लोकम। यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन्नात्मनि तुष्यति। கடந்த வாரம் இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். இந்த தியான யோகம்னு சொல்லப்படுற 6வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் 8 அங்கங்களாக இருக்கிற அஷ்டாங்க யோகத்தினை விவரித்து அது மையமாக வச்சுக்கிட்டு தான் விஷயங்கள் சொல்கிறதுனால அஷ்டாங்க யோகத்தின் ஒரு அங்கத்தினையும் நம்ம விவரமாக பார்த்திருக்கோம். இந்த 8 அங்கங்களுக்கு கடைசியாக சொல்லப்பட்ட பலம் என்ன அப்படின்னா, அந்த 8வது படி சமாதி అనేది பலமான எடுக்காமே அந்த சமாதிக்குள்ள நிர்விகல்ப சமாதி అనేది தான் பலம். அந்த நிர்விகல்ப சமாதின்னு அப்போ 9வது படின்னு சொல்லக்கூடாது, பலம்னு சொல்லணும். அப்போது அங்கி ஆன நிர்விகல்ப சமாதிக்கு இந்த 8 படிகள் அங்கங்கள். சரியா? அப்போது அந்த விஷயம் பேசி சொன்னதுக்கு பிறகு நிர்விகல்ப சமாதி அப்படின்னா அதோடைய டெஃபினேஷன் என்ன, இல்லைன்னா அந்த நிர்விகல்ப சமாதியுடைய பலம் என்ன அப்படின்னது 20வது ஸ்லோகத்தில் தொடங்கி இப்போ 23வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 7 டெஃபினேஷன்ஸ் விளக்கங்கள். இதுக்கு நிர்விகல்ப சமாதி என்ன అనేది அதோடைய பல ரூபத்திலோ இல்லைன்னா அதோடைய டெஃபினேஷன் என்ன అనేది நம்ம கடந்த வாரம் 2 அந்த டெஃபினேஷன்ஸ் 20வது ஸ்லோகத்தில் பார்த்திருக்கோம். என்னது? முதல்து உபரமணம். உபரமணம் மனசு லோக விஷயங்களிலிருந்து லோக வார்த்தைகளிலிருந்து எல்லாத்திலிருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேர் உபரமணம். அப்படி உபரமமான மனசில் தான் அது எப்படி நடக்கும் అనేది சொல்லியிருக்காரு. அது யோக சாதனை செய்கிறதுனால அந்த மனசை நிருத்தம் பண்ண முடியும்னு சொல்லிட்டார். ஸோ முதல் டெஃபினேஷன் உபரமணம். அடுத்தது 2வது ஆத்ம தர்ஷன ஜன்ய துஷ்டிகி. ஆத்மஜன்ய ஆத்ம தர்ஷனம். ஸோ அந்த ஆத்ம தர்ஷனத்துக்கு தான் எத்திர ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யதி ஆத்மனி. மனசுனாலேயே மனசுக்குள்ளேயே இந்த ஆத்மனை தர்ஷிக்கணும். 3 ஆத்மா வார்த்தைகள் வந்ததுனால 2 மனசு பற்றி தான். மனசுனாலேயே ஒரு மனிதன் அவனுடைய மனசுனாலேயே அவன் மனசுக்குள்ளேயே அந்த ஆத்மனை இப்படி சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ 2வது பலம் அங்கே சொல்லப்பட்டது. 2வது விளக்கம் நிர்விகல்ப சமாதிக்கு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கோ? நிர்விகல்ப சமாதி அந்த நிர்விகல்ப சமாதி அபியாசம் అనేది வேதாந்த தியானம். நிதித்தியாசனத்துக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் வேதாந்த பரமாக நம்ம பார்க்குறது. அப்படி சொல்லும்போது
reliving of the Shravanam is called Nididhyasanam. அப்படின்னா வேதாந்தம் கேட்காம படிக்காம ஒரு சாதகனுக்கு வந்து இந்த நிதித்தியாசன ரூப நிர்விகல்ப சமாதி தியானத்தின் அபியாசம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இதை பற்றி நான் கடந்த வாரமே விவரிச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஆத்மஸ்வரூபத்தை தான் தியானம் பண்ணணும். எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதுனே இது கிடையாது, எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இந்த குவைட் மைண்ட், நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, நிர்விகல்ப சமாதின்னா என்ன? with a quiet mind, in a quiet mind, okay, the thoughts about the Mahavakyas are the Vedanta Upadesham. அதனால தான் ஸ்ரவணத்தினே திரும்பி ரீலிவிங் பண்ணுறதுக்கு பேர் தான், ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான். ரீகலெக்ட்னா மனநமன் இல்லை, ரீலிவிங். அதுதான் நான் சச்சிதானந்த ஸ்வரூபாக அகம், சிதானந்த ஸ்வரூபாக அகம். இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதனேது வேதாந்த தியானத்தில் ஒத்துக்கலை, சொல்லலை. சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது இனிமேல் 21வது ஸ்லோகத்திலும் இந்த 3வது விளக்கம், டெஃபினேஷன் ஃபார் நிர்விகல்ப சமாதிக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம், படிக்கிறோம். சுகமாத்யந்திகம் யத்தது புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. இந்த இடத்துல 3வது டெஃபினேஷன் வந்து ஆத்யந்திக சுகம். நிர்விகல்ப சமாதி அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆத்யந்திக சுகம் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணுறதுனால வந்ததுன்னு சொல்லாமல் அதோடைய விளக்கமே, அர்த்தமே, பலமனு கூட சொல்லலாம். ஆத்யந்திக சுகம் ஒரு எல்லா இந்திரியத்தினால லோக விஷயங்கள்னால வர சுகம், அது வந்து காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். அப்படின்னா ஒரு காலத்தில் கொஞ்சம் முன்னாடி இல்லை, இப்போ அந்த சுகம் வந்ததுனால அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் போகும். அது மட்டும் இல்லை, அது வந்து எப்பவுமே அந்த குவாலிட்டி ஆஃப் தட் சுகம், கம்ஃபர்ட் ஆர் ஹாப்பினஸ், அது வந்து குவாலிட்டினால லிமிட்டட் ஆகிட்டே இருக்கும். இட் இஸ் லிமிட்டட் பை த குவாலிட்டி. அப்படின்னு சொன்னால் அது இம்ப்ரூவ் பண்ணுற இதிலேயே முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன், அது வந்து பாஹ்யமாக ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தினால் வந்ததை போகக்கூடிய தன்மை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிக்வயர்ஸ் ஆல்வேஸ் குவாலிட்டி. அதனால தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈவன் சும்மா உட்கார்றதுக்கு திஸ் இஸ் த ஸ்பெஷல்லி மேட் ஃபார் யூ அப்படின்னா, ஸ்பெஷல்லி மேட் சேர் ஃபார் யூ சிட்டிங்கு, ஸ்பெஷல்லி மேட் ஃபார் த மெடிடேஷன், ஸ்பெஷல்லி மேட். ஏன் இப்படின்னு சொன்னால் உனக்காக இது ஸ்பெஷலாக இது இப்படி வந்து அந்த குவாலிட்டின்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த அனுபவம், இந்திரிய சுக அனுபவம் வந்து இங்கே ஆத்தியந்திக சுகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த விஷயங்கள், உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாட்டை பாடுற அதனுடைய பாட்டை கச்சேரி கேட்குறேன் நான், கர்நாடக சங்கீதம்னு வச்சுக்கோங்க. கேட்கும்போதும் அங்கே அதே ஆளுது நான் பல வாட்டி கேட்டிருக்கேன் நேராகவே போய், இப்போது இன்னொரு வாட்டி கேட்டுட்ருக்கேன். கேட்கும்போதும் தோணும் சில வாட்டி என்னன்னா கூட அன்னைக்கு பண்ண மாதிரி
3 வருஷம் முன்னாடி அன்றைக்கி பண்ணார் நாரதகான சபையில், அந்த மாதிரி இல்லை. பார்த்தீங்களா, த கம்பேரிசன் அந்த மாதிரி வரல. சாப்பாட்டில் ஆவது ஏதாவது கூட அன்றைக்கி பண்ணிங்களே அந்த மாதிரி திரும்பி அந்த டேஸ்ட் வரல, இப்படி தான் சொல்லுவோம். ஸோ இது எப்பவுமே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுற ஆத்தியந்திக சுகம் விஷயம் இது முழுசாக வித்தியாசமானது. ஓகே, எதுக்கு? எக்ஸ்பீரியன்ஷியல், ஒரு அனுபவத்தினால வெளியில் இருக்கிற ஒரு தொடர்புனால, வெளியில் ஏதோ கூட வஸ்துவோ மனிதனோ விஷயத்தை கூட தொடர்பு இருக்கிறதுனால வர ஆன சுகத்துக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஷியல் சுகம்ன்றோம், ப்ளஷர். ஆனால் இது அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்கு? வெளியிலேருந்து எதுவுமே வரல, அது எப்பவுமே இருக்கு. அது எப்பவுமே இருக்கிறதுனால காலத்துக்கு கட்டுப்பாட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது ஆத்தியந்திகம்னா எப்பவுமே இருக்கிற, அதிலும் ஒரு குவான்டிட்டி எதுவுமே வேல்யூலோ வேரியேஷன் இல்லாமல் அப்படி இருக்கிறதுனால அது ஆத்தியந்திக சுகம். அது எங்கேருந்து வரும்? என்னுடைய ஸ்வரூபமே அது எங்கேருந்து வரலை. வந்துச்சுன்னா அது போகும். அதனால தான் ஜாக்கிரதை இருக்கணும். தியானத்தில் கூட மெடிடேஷன், இந்த நிர்விகல்ப சமாதியில் உதாரணத்துக்கு நான் சமாதியில் அந்த நிர்விகல்ப சமாதி ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நிர்விகல்ப சமாதி அபியாசம் பண்ணலைன்னா ஆனந்தம் போகுது, இல்லை அபியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆனந்தம், அந்த ஆத்தியந்திக சுகம் இல்லை. அப்படி இப்போ வந்துச்சுன்னா அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன்னு அர்த்தம், அன்றைக்கி நல்லா இல்லைன்னு தானே. இப்படிப்பட்ட சமாதி சுகம் எதுக்கு நமக்கு? ஓகே, ஒருத்தன் சொல்கிறாரு, புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க இப்படி, நான் இந்த நிர்விகல்ப சமாதி ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு தி ஹையஸ்ட் எக்ஸ்டசி, பிளிஸ், ஆனந்தம், பிளிஸ்ஃபுல் அப்படி இருக்கு. ஆனால் அது அப்புறம் அந்த சமாதியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கேன்னு சொன்னால், ஒரு 100 இந்த லோகம், உலகம், விஷயங்கள், மனிதர்களோ, இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போதும் எனக்கு ஒரு 100 ஸ்கார்பியன்ஸு கடித்தா எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக டெரிபிளாக இருக்குமோ, 100 தேள், ஆமாம் தேள் கடிச்சு. இப்படி இருக்கிற அந்த நிர்விகல்ப சமாதி எதுக்கப்பா? அந்த சமயத்தில் இருக்கும்போது இருக்குன்னதே அதுக்கப்புறம் போனதில்லை, ரொம்ப துக்கம் கொடுக்குறது. அது சொல்லலை இங்கே. ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு வேதாந்த ஆத்மா தியானம் நிஜமாக பண்ணிட்டு இருந்த நிதித்தியாசனம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டான். அதனால் அது தப்பான அப்படிப்பட்ட பாவனை. ஸோ எப்படி இந்த ஆத்தியந்திக சுகம் வந்துச்சு అనేది பக்கத்தில் அங்கே எத்தது எதினாலன்னா புத்தி கிராஹ்யத்தினால வந்தது. புத்தி கிராஹ்யத்தினாலன்னு சொன்னால் இப்போ அர்த்தமே பார்க்குறோமே, பதங்களோட அர்த்தம் பாருங்க. புத்தி கிராஹ்யம்னா அந்த ஆனந்தம், ஆத்தியந்திக சுகம் ஞானத்தினால பிறந்தது. ஞானத்தினால பிறந்ததுன்னு கூட சொல்லக்கூடாது, ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்டது இருக்கணுங்க. இப்போது சரி உருவாக்கப்பட்டதுன்னு புத்தி கிராஹ்யம். புத்தி கிராஹ்யம்னு நானும் புத்தியிலோ ஞானம் ஏற்பட்டதுனால அந்த ஞானத்தினால என்ன ஸ்வரூபத்தினு நானே ஆனந்த ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு இப்போ ஆத்தியந்திக சுகம். அது முக்கியம் ரொம்ப, அந்த வார்த்தை புத்தி கிராஹ்யம். சுகம் ஆத்தியந்திகம் எத்து தத்து. ஆத்தியந்திகமான சுகம் எது இருக்கின்றனதோ அது புத்தி கிராஹ்யம். அது ரீசன் பண்ணி விவேகத்தினாலையும் ஞானத்தினாலையும், விவேகம் எங்கே புத்தியில் தான் ஏற்படணும்.
ஞானம் புத்தியில் தான் ஏற்படணும். அதனால புத்தி கிராஹ்யம். இது வந்து அதீந்திரியம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயம் இது. அதனால முதல்ல சொல்லிட்டோம், பாஹ்யமாக இந்திரியம்னால வர சுகம் வந்து டைம் பவுண்ட், குவாலிட்டி பவுண்ட் எல்லாமே இருக்கு. காலத்துக்கு, தேசத்துக்கு, வஸ்து கட்டுப்பட்டு இருக்கு இது. அதனால அதீந்திரியம். சரியா? ஸோ புத்தி கிராஹ்யம், அதீந்திரியம். அப்போ அது எங்கோ இருக்கு, அது அப்படி இருக்குது. அந்த சோர்ஸ் எனக்குள்ள தான் இருக்குது, நான் தான் அதே. அதனால ஞானம்னால என்ன ஞானம்? புத்தி கிராஹ்யம்னா ஞானத்தினால தெரிஞ்சுக்கப்பட்ட ஆனந்தம் இருக்கிறது அங்கே ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டு. என்ன ஞானம் சார்ன்னா, நான் வந்து எப்பவுமே பூர்ணந்தா, அகம் பூர்ணஹ, அகம் நித்யத்ருப்தஹ, அகம் ஆனந்தஸ்வரூபஹ, அகம் சச்சிதானந்தஸ்வரூபஹ. அதனால அப்படி என்ன அர்த்தம்? தியானம் செய்யறதுக்கு முன்னாடியும் நானும் ஆனந்த ஸ்வரூபந்தான், தியானம் செய்யும்போதும் ஆனந்த ஸ்வரூபந்தான். தியானம் అనేది கொஞ்சம் நேரம் பண்ணி முடித்தானும், கண்ணு திறந்திருந்தானும், விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட நான் ஆனந்த ஸ்வரூபந்தான். அதுதான் ஆத்தியந்திகம்னா ஆரம்பமும் அந்தமும் இல்லாமல் எப்பவுமே இருக்குன்றதுக்கு பேர் ஆத்தியந்திக சுகம். நல்ல ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சுகமனை வார்த்தை உபயோகப்படுத்துறதுனால நமக்கு இம்மிடியேட்டாக இந்திரிய சுகம்தான் ஞாபகம் வரும். இந்திரிய சுகம் அது இல்லை. ஸோ இன்னொன்று வந்து இங்கே ஒரு லாஜிக், ஒரு பாயிண்ட். ஓகே, விவேகத்தினால் ஏற்பட்ட ஞானம்னு சொன்னோம் இல்லையா? அதனால் யாரும் சொல்லி ஒத்துக்கிறது இல்லை, உனக்கே தெரிஞ்சது விவேகத்தினால. என்ன விவேகம்? இங்கே ஒரு லாஜிக் பாருங்க. சரி, ஞானம் என்பது எந்த ஞானமான ஆகட்டும், எந்த லோக விஷய அந்த ஞானம் అనేది அறிவு ஏதாவது ஒரு லோக விஷயத்துடைய அனுபவத்தினால அந்த ஞானம் எப்பவுமே மாறாது. நல்லா கவனமாக கேட்கணும். ஞானம், அறிவு, இந்த அறிவு అనేది ஞானம் అనేది ஏதோ ஆத்ம ஞானம் மத்திய ஒன்றில்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 2 + 2 = 4. 2 + 2 = 4 అనేది அறிவு, விவேகம், தெளிவு. கரெக்ட், அது சத்தியம். அப்படி இருக்கு ஞானம், அதுக்கு பேர். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இந்த ஞானம் 2 + 2 4 அనే ஞானம் வந்து நீ சுகமாக இருக்கும் போதா துக்கமாக இருக்கும் போதா? அறிவு வெளியிலோ விஷயத்துக்கு எதுக்கு சம்பந்தப்பட்டு மாறுறது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கேன். நீ சுகமாக இருக்கும்போது மட்டும்தான் 2 + 2 = 4 சார். இப்போ நான் துக்கப்பட்டு இருக்கிறதுனால 2 + 2 4 = 4 இல்லை, அப்படி ஆகுமா? அந்த அறிவு அப்படி மாறுமா? எந்த அறிவானாவது சரி, எந்த நார்மல் அறிவே மாறலைன்னா லோக விஷயம். அதனால் இது ஸ்வரூப அறிவு, இது எப்படி மாறும்? ஸ்வரூப ஜானத்தினால நான் பிரம்மமனே உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே வெளியிலேருந்து வர சுக துக்கத்துக்கு இது கட்டுப்பட்டு இல்லைன்னு தெரியுறதே லாஜிக்காக. ஐ ஆம் பிரம்மன், அந்த அறிவு வந்து அப்படி இருக்கு. அதனால தான் கிருஷ்ணா வந்து பகவான் இந்த ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா வேத்தி அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். இந்த வேத்தி வார்த்தை நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்துக்கணும், சரியா? அதனால தான் அந்த வேத்தி అనేది என்னன்னா வேர்டு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு அనే வார்த்தை சொல்லணும் ஆக்சுவலாங்க. ஆனால் அப்படி சொல்லலை. நீ அப்படி சொல்லிட்ட, இந்த வந்து ஏதாவது வெளியில் இருக்கிற விஷயத்தினால வந்ததுன்னா அது போகும். அதனால புத்தி கிராஹ்யம்னு சொல்லி, அப்படி புத்தி கிராஹ்யத்தினால வேதாந்த விசாரத்தினால வேத்தி
தெரிஞ்சுக்கிட்டான். அந்த வேத்தி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹி நோஸ். நோஸ் అనేది என்னது? அறிவு. அறிவு மாறாதான். இப்போ தானே இந்த எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன்னு. அதனால் அந்த தெரிஞ்சுக்கனால அது மாறலை, மாறாது, ஆத்தியந்திகம். அப்படி சொல்லிட்டு அதனால அவனுக்கு இருக்கிற ஸ்வரூப ஆனந்தத்தினை கன்க்ளூட் பண்ணுற ஒரு பாயிண்ட் சொல்லி இதே விஷயம். இந்த என்ன அர்த்தம்னு சொன்னால், ஹீ நோஸ் தட் ப்ளெஷர், இது சுகமான வார்த்தை உபயோகப்படுத்திட்டார்ல, ஆனால் இது நார்மல் இந்திரிய சுகம் இல்லைன்னு சொல்லிட்டோம். ப்ளெஷர் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி நாலெட்ஜ், அது அர்த்தம். புத்திகிராஹ்யம் அதீந்திரியம் यद् अस्ति यत् तद् ஆத்தியந்திகசுகம் வேத்தி. புரிஞ்சுதா? இப்போ இன் தி ஃபார்ம் ஆஃப் த நாலெட்ஜ் அவனு தெரிஞ்சுக்கிட்டான் ஞானத்தினால. ஞானம் மாறாது. அது எந்த ஒரு வேற சுகம் துக்கம் வெளியிலொந்து வர சுக துக்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆயிடுத்த அடுத்த வரியில், அந்த அடுத்த கீழே வரியில் 4வது டெஃபினேஷன் விளக்கம் கொடுக்குறார். என்னதுன்னா தத்துவனிஷ்டா. தத்துவனிஷ்டா, இந்த அறிவு, இந்த ஞானம் சத்தியத்திலும் சத்யா அவதாரணா புத்தி தத்துவனிஷ்டா. ஆர் சுலபமாக ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்லணும்னா ஸ்திதப்பிரஜ்ஞா. ஸ்திதப்பிரஜ்ஞன்னா அங்கே அவ்வளோதான், பகவான் நிறைய ஸ்லோகங்களை விவரிச்சிட்டாரு. ஸோ தத்துவனிஷ்டான்னாலும் ஸ்திதப்பிரஜ்ஞான்னாலும் ரெண்டு ஒன்று தான். அதுதான் இங்கே எத்திர ந ச ஏவ அயம், எத்திர ந ச ஏவ ஏவ அயம். எங்கே, எதுக்கு எங்கேன்றன்னா, மேலே ஆத்தியந்திக சுகம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியில் புரிஞ்சுக்கணுன்னா, எங்கே எந்த நிர்விகல்ப சமாதியில் அவன் ஒழுங்காக பண்ணியிருந்த அங்கே ந சலதி தத்வதः. ஓகே, அயம் ஸ்திதः यत्र एव यत्र स्थितः अयं न चलति तत्वतः. எது தெரிஞ்சுக்கினதுனால, தெரிவிக்கப்பட்டதுனால, அறிவு ஏற்பட்டதுனால, அந்த தத்துவம் நல்ல தெல்லம் தெளிவாக தெரிஞ்சதுனால, இனிமேல் அந்த தத்துவ நிஷ்டலிருந்து செலிக்க மாட்டான், உளுந்த மாட்டான், இறங்க மாட்டான், மறக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்படின்னா ஞான நிஷ்டா. இது எப்படின்னா, உதாரணம் பாருங்க. இப்போ ஒருத்தன் சைக்கிள் கற்றுக்கணும் அவங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள் முதல்ல அடுத்தவங்க பண்ணும்போது எப்படி பண்ணுறான்றான். ஆனால் நம்ம பழகும்போது அப்புறம் ரொம்ப சைக்கிளுக்கு பல பயிற்சி பண்ணுறோம். பின்னாடி ஒருத்தன் பிடிச்சிக்குவான், சொல்லி தருவான், நேராக உட்காரு, சிரோ காய சிரகிரீவம், நேராக பாரு, அங்கங்கே பார்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி கொடுத்தா அப்படி முதல்ல உளுந்துருவோம், எல்லாம் ஆகிடும். ஆனால் தாரணா தியானம் பண்ண பழகி அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, சைக்கிள் நிஷ்டை ஏற்படுறது. அதுக்கப்புறம் நமக்கே தெரியாது நீ எப்படி கற்றுக்கிட்டேன், என்னதான் தெரியல, அதான் வந்துச்சு. ஒரு நாளைக்கு டக்குன்னு அந்த பேலன்ஸ் பண்ணுறது வந்துச்சு. அப்படி ஒரு நாள் டக்குன்னு அந்த நிஷ்டை வந்தது பாருங்கோ, அது எவ்வளோ ஆனந்தம் கொடுக்கறது அந்த அச்சீவ்மெண்ட்டு. நீச்சல் கூட அப்படி தான். நீச்சல் பண்ணும்போது பல நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடும். அது எப்படி வந்துச்சு, அப்புறம் மறக்க மாட்டோம், அது வேறு. இந்த மாதிரி சைக்கிள் நிஷ்டானவனை
எவ்வளோ டிராஃபிக் ரோட்டில் எப்படி போயிட்டு இருந்தால் கூட ஒரு கையில் சில பொருள் வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வச்சு தான் ஹேண்டில் மட்டும் பிடிச்சிட்டு எதிர்த்து ஆட்டோ வருது, சின்ன தெருவாக இருக்குது. ஆனால் அதையும் பேரலல் சைக்கிளிங், பக்கத்தில் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு கீழே விடமாட்டான், ஒருக்காவும் விடமாட்டான். ஏன்? சைக்கிள் நிஷ்டவான் ஆயிட்டான். அதுதான் ந சலதி தத்வதன்னா. இனிமே அதை பாருங்க, நிர்விகல்ப சமாதி అనేది புரிஞ்சு அந்த நிலை வந்ததுன்னா இதெல்லாம் சுற்றி இருந்தால் தான் டெஃபினேஷன் ஆஃப் தி நிர்விகல்ப சமாதி. ஸோ நோ மோர் எகெயின் லூசிங் த பேலன்ஸ் ஆர் ஃபாலிங், அதுதான் அர்த்தம். சரியா? அதனால தான் ஸோ நாட் லூசிங் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி, அதுதானே பேலன்ஸ் சைக்கிள் சொல்லும் போது. அப்படிதே மாதிரி தான் த சென்டர் ஆஃப் மை ஹார்ட், தட் ஐ ஆம் த பிரம்மன், ஆத்மா. இது இந்த சென்டரில் இருந்து அவனை விளங்கவே மாட்டான். அதனால அதுக்கு பேர் இப்படி என்ன, அப்போது இந்த சென்டர்னு அப்பப்போ தொட்டுகிட்டே இருக்கிறதுக்கு தான் உட்கார்ந்து ஏதோ நிர்விகல்ப சமாதி, அப்புறம் நிதித்தியாசனம்னு அப்பப்போ என்னென்னா க்ரீன் ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக மேக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த க்ரீன் ரூமுக்கு போகிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். அது அடிக்கடிக்கு தினந்தோறும் காலையில் சாயங்காலம் எப்பவுமே பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அது நிரந்தரம் சாதாரணமான உனக்கு பழக்கமாகி போச்சுன்னா அது லைஃப் ஸ்டைல் இஸ் என்னுடைய லைஃப் ஸ்டைலே தியானம். அந்த நிலை வரணும். அப்போ தான் எனக்கு ஞான நிஷ்டானது. நாட் சம்திங் வீக்லி ஒன்ஸ், ஒரு நாளைக்கு பகவத்கீதை எனக்கு சத்சங்கம் கேட்டான், அதனால் கொஞ்சம் எல்லாம் பூஸ்டர் டோஸ் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எல்லாமே திரும்பி இறங்கி போச்சு. திரும்பி அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆனால் முதல்ல இப்படி தான் இருக்கும் சாதனா. முதல் அநேக வருடங்கள் மனிதன் இப்படி தான் பண்ணி வரணும். பட் இங்கே கிருஷ்ண பகவான் சொல்கிற இந்த ஃபைனல் அந்த பிக்சர் சித்தப்பிரக்னன்னு சொல்கிறார்ல, படி தெரிஞ்சுக்கோ, கேட்டுகிட்டே இரு திரும்பி. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த பண்ணணும்னா சிரவணம் பண்ணும்போதே அந்த நிஷ்டை ஏற்படணும். ஏற்படலைன்னா திரும்பி சிரவணம் பண்ணு. என்ன சொன்னோம்? நிதித்தியாசனம். அப்போது தியானம் எதுக்குன்னா சிரவணம். குரு முன்னாடி 24 மணி நேரம் உட்கார முடியாது. அப்போது நீ ரீலிவிங் த ஸ்ரவணம் இஸ் கால்டு நிதித்தியாசனம்னு சொல்லிட்டேன் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லையே அந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு. அதனால் அப்போது கடைசியாக 2 வார்த்தை என்னன்னா, இவன் அந்த 5வது அத்தியாயத்தில் கீதையில் பகவான் சொன்ன மாதிரி நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். இப்படி 13 வெரைட்டி பகவான் இத்தனை வேலைகள் இந்த சரீரம் வச்சுக்கிட்டு உபாதினால் பண்ணிட்டு இருந்தால் கூட நைவ கிஞ்சித் கர்மதி, இவனுக்கு நான் ஒன்றும் பண்ணலேன்னு அந்த நிலையில் இருந்துட்டு அப்படி சாட்சியாகவே இருப்பான் அவன். அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை. அப்புறம் இப்போ முதல்ல இது கொஞ்சம் டெலிபரேட்டாக நான் ப்ராக்டிஸ் பண்ணால் முதல் பல வருடங்கள், அதுக்கு பேர் சமாதி. அதனால தான் அந்த சமாதியான 8வது பதத்தில் நம்ம 8 அங்கங்களுக்குள்ளே வச்சிட்டோம். டெலிபரேட்டாக நான் முயற்சி பண்ணி சொல்லி அப்புறம் இப்போது மறந்து போய் திரும்பி பிரயத்தனம் பண்ணி இப்படி செய்கிறதுனால கால்டு சமாதின். ஆனால் இது எந்த விவகாரம் இதுக்கு உட்கார்ந்து பண்ணுறது மட்டும் இல்லை, தியானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சொல்கிற விஷயங்கள் எந்த விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட எஃபர்ட்லெஸ்லி, சிரமம் இல்லாமல், டெலிபரேட் இல்லை, எஃபர்ட்லெஸ்லி, அன்டெலிபரேட்லி நானாக இது செய்யலை. ஆனால் சகஜமாகவே நாட் டீவியேட்டட், செழிக்கலை, தத்துவத்தை மறக்கவே இல்லை விவகாரம் டிரான்சாக்ஷன்ஸ்னால். அதுக்கு பேர் சகஜ சமாதி.
இல்லைன்னா நிர்விகல்ப சமாதி. அதனால் நிர்விகல்ப சமாதின்னு சொன்னால் கண்கள் மூடிட்டு அநேக மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துருது, அதுக்கப்புறம் என்னமோ ஆயிடுச்சு, திருஷ்டி இப்படி ஆகிடுது, அப்புறம் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இது எல்லாம் கிடையாது. எந்த எக்ஸ்டசி எனி மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் ரொம்ப கிளியர். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சகஜ சமாதி. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? 4வது டெஃபினேஷன் ஞான நிஷ்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் இதுதான் எஃபர்ட்லெஸ்லி நாட் டீவியேட்டட். எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இவன் வந்து அவனுடைய விவகாரம் பண்ணிட்டு இருந்தால் கூட, ஏன்னா பாடி சரீரம் இருக்கிற வரைக்கும் மனசு சுற்றி கொஞ்சம் உலகம் விவகாரம் நடக்கும், பண்ணிகிட்டு இருந்தால் கூட டீவியேட் ஆகாமல், செலிக்கிறதுன்னு டீவியேட் ஆகுது, செலிக்காமல் இந்த தத்துவத்திலேயே ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்பவுமே அப்படி இருந்தவர் தத்துவனிஷ்டகா ஞானனிஷ்டவான். ஸோ 4 டெஃபினேஷன் ஆகிடுது. அடுத்தது 5வது டெஃபினேஷனு அடுத்த ஸ்லோகத்தில் 22வது ஸ்லோகம் படிக்கிறோம். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. இந்த ஸ்லோகத்தில் பகவான் திரும்பி 2 டெஃபினேஷன் கொடுக்க போகிறார். இப்போ மொத்தம் 4 பார்த்திருக்கோம். இந்த 5வது விளக்கம் நிர்விகல்ப சமாதிக்கு என்னன்னா, ஆத்தியந்திக லாபம். ஆத்தியந்திக லாபம் மேலே ஆத்தியந்திக சுகம்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து ஆத்தியந்திக லாபம் என்ன அப்படின்னு அர்த்தம், எது லபிச்சா, எது உணர்ந்தா இனிமே ஏதாவது லபிக்கலையே, இன்னும் லபிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு குறை எதுவுமே இல்லாமல், ஓகே, அந்த அப்படிப்பட்ட ஒரு திருப்தி லாபம். லாபம்னா கெயின். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பூர்ணத்துவம், என்னுடைய பூர்ணத்துவத்தினை நான் கிளைம் பண்ணுறதுக்கு பேர் ஆத்தியந்திக லாபம். என்ன அடையணுமோ, என்ன கெயின் பண்ணணுமோ அது கெயின் பண்ணியாச்சு. இனிமே ஏதாவது கெயின் பண்ணணும், ஏதாவது சாதிச்சுக்கணும், ஏதாவது செஞ்சுக்கணும், ஏதாவது நல்லது பண்ணிக்கணும், புண்ணியம் பண்ணிக்கணும், பரிகாரம் பண்ணிக்கணும், பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், இப்படிப்பட்ட எந்த ஒரு பாவனை வராமல் ஐ ஆம் கம்ப்ளீட். ஆத்தியந்திக லாபம் அப்படி என்ன அர்த்தம்? இங்கே லாபம் என்ன பொதுவாக கெயின். வரலி லாங்குவேஜில் எடுத்தால் இங்கே 2-3 விஷயங்கள் பாயிண்ட்ஸ் பேசிட்டு அப்புறம் ஸ்லோகம் பார்க்குறோம் பாருங்க. பொதுவாக லோகத்தில் சுகம் అనేది லோக விஷயத்தில் பார்க்கும்போது கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது லக்ஸுரி அண்ணா என்ன, ஓகே. அப்புறம் நீடன்னா என்ன, நீடு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ணா என்ன, போதும், ஓகே, என் அவசரத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேலை நடக்கிறது. நீட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ லக்ஸுரிக்கு நீடுக்கு என்ன வித்தியாசம்? இந்த லக்ஸுரி கம்ஃபர்ட், ஓவர் கம்ஃபர்ட் லக்ஸுரி என்ன, நாட் நார்மல் கம்ஃபர்ட். என்னன்னு சொன்னால், அது இருக்கும்போது ஐ வில் என்ஜாய், அது இருக்கும்போது நான் ஆனந்தப்படுறேன் அந்த லக்ஸுரி ப்ளஷர்னால். அது எப்போ என்ன அது விட்டு போகிறது முடிஞ்சு போயிச்சோ, அது வந்து என்ன, இட் ஓன்ட் மேக் மீ டு ஃபீல் பேட், என்னை ஒன்று துக்கப்படுத்தாது, சரியா, லக்ஸுரி. ஆனால் நீடு வந்து என்னன்னா, ஹூஸ் ப்ரெசன்ஸ் அது இருக்கிறதுனேதே நீ ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன். அது டெய்லி நீடாக இருக்கிறதுனால போயிட்டுருக்கு. அந்த நீடு அது வந்து எப்போ அந்த உனக்கு ரொம்ப நீடாக இருக்கிற, ஓகே, தேவைப்படுறதா இருக்கிற, அது வந்து அன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க,
இட் வில் டிஸ்டர்ப்ஸ் அண்ட் மேக்ஸ் யூ மிசரபிள். நீடு, எனக்கு காஃபி காலையில் கண்டிப்பாக நீடு, அப்படி தான் ஆகிடுது. அது இல்லாமல் இருக்க முடியாது. அது இருக்கும்போது தெரியல, அது ஒரு நாள் இல்லைன்னா மிசரபிள். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது, ஃபீல் பேட். அப்போது ஞானி இந்த ஞானிக்கு எவ்ரிதிங் நல்ல கவனமாக கேட்டுங்கப்பா. ஞானிக்கு எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறதோ, என்னென்ன இருக்கின்றது, அது எல்லாமே லக்ஸுரி இருந்தால் குட், ஓகே. எல்லாமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பட் அந்த நீட் అనేది லக்ஸுரியாக மாறி அப்புறம் கிரீடாக மாறக்கூடாது. புரியுறதா? உதாரணம் சொல்கிறேன். ஒன்று ரெகுலராக காரில் போகிறேன். எனக்கு கார் இருக்குது. நான் எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய தாத்தா சமயத்துலேருந்து எங்கள் வீட்டில் கார் இருக்குது. அதனால் வெரி ஈஸிலி எனக்கு அதை யூஸ் பண்ணுறேன். அதோடைய இருக்கிறதுல இருக்கிற ஒரு லக்ஸுரி என்னன்னு தெரியல, ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அதே எப்போ அந்த காரு அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது எனக்கு நீட் ஆகிடுது. காரு ஒரு நாள் காரு சர்வீஸுக்கு போயிடுச்சுன்னா, கார் இல்லைன்னா எனக்கு ரொம்ப தவிச்சுக்குவேன், கஷ்டப்படுவேன், மனசுள்ள கஷ்டப்படும். கார் இல்லாமல் எப்படி போகிறது பாருங்க. அந்த நீடாக இருக்கிறது என்ன பண்ணுறது? இப்போது அது இல்லைன்னா என்னை தொந்தரவு பண்ணுறது. ஆனால் இன்னொருத்தர் திருஷ்டிலோ சைக்கிள் மேலே நடந்து போகிறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இல்லை, நமக்கு எப்பவுமே நடந்து போகிறவனுக்கோ சைக்கிள் மேலே போகிறவனுக்கோ ஒரு நாளைக்கு ஒருத்தன் லிஃப்ட் கொடுத்தான். பஸ் எதுவுமே இல்லை, அதனால் டைம் ஆனதுனால இப்படின்னு கேட்ட உடனே லிஃப்ட்டு கொடுத்தாங்க. லிஃப்ட்டு கொடுத்தா நல்லது, ஆனந்தமாக ஐ என்ஜாய் த ரைடு. லிஃப்ட்டு கொடுத்தது தரோலி நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அது லக்ஸுரி தான். அன்றைக்கி ஒருத்தர் காரில் லிஃப்ட்டு கொடுத்தாரு. எனக்கு தெரியும் வரும்போது நான் திரும்பி நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இல்லைன்னா இன்னும் கூட 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். நடராஜா சர்வீஸ் தான் திரும்பி. பாருங்க, லக்ஸுரின்னா அது அன்றைக்கி இந்த மாதிரி. ஆனால் அதே தான் இப்போ காரு விஷயம் சொன்னால், இல்லை நீடாக இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆட்டோவில் போகிறதுன்னா எனக்கு ப்ரிஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஞானிக்கு எல்லாமே வாழ்க்கையில் எது இருக்கோ லக்ஸுரி இருக்கிறதா. எதிர்ச்சாலாப சந்துஷ்ட, இது தானாக வரதோ நடக்கிறதோ இருக்கிறதோ, ஐ யூட்டிலைஸ் இட். ஐ எம் நாட் கிரேவிங் ஃபார் இட், ஐ எம் நாட் டினையிங் இட். ஆனால் அது இல்லைன்னாலும் ஐ எம் கம்ஃபர்டபுள் ஒன்லி. அதுக்கு பேர் தான் ஆத்தியந்திக லாபம். இப்படி சொல்லும்போது சுவாமிஜி இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. இந்த ருஷிகேஷில் சாதுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையான சாதுகளோ பொய்யான சாதுகளோ காவி கலர் போட்டுட்டு அங்கங்கே பிக்ஷை எடுத்துக்கிட்டு எங்கெங்கே பாண்டார் இருக்கும். சில இடத்துல தினந்தோறும் சாப்பாடு கொடுக்குற இடங்கள் இருக்கு, காலையில் சாயங்காலம். அங்கே என்னென்னா மார்னிங் என்னன்னா ரோட்டி தால், சப்பாத்தி அண்டு ரோட்டி தால், அதுதான் ரெகுலராக. ஆனால் எப்பாவது யாராவது ஸ்பெஷலாக இங்கேருந்து நம்ம யாத்திரைக்கு போனவன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசிரமத்தில் கூட நம்ம அப்படி தான் பிக்ஷை கொடுக்குறோம். இன்றைக்கி பிக்ஷை கோயம்புத்தூர்னு வந்தவங்க எல்லோரும் சேர்ந்து ஆசிரமத்தில் இருக்கிற சாதுக்களுக்கு பிக்ஷை கொடுக்குறாங்கன்னு. அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா 2 ஸ்வீட்டு அப்புறம் ஒரு பழம் இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். ஏன்னா நம்ம சின்ன வயல் தான் போகிறோம், ஒரு 10,000 20,000. ஸோ இந்த மாதிரி யாராவது பிக்ஷை ஸ்பெஷலாக கொடுக்கும்போது என்ன ஆகிடுது, அன்றைக்கி அந்த சாதுகளுக்கு ருஷிகேஷில் சொல்கிறேன், ஹரித்வாரா அன்றைக்கி சொல்ல அவனுக்கு அன்றைக்கி குலாப் ஜாம் கிடச்சிது, ஜிலேபி கிடச்சிது, அவன் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவான். ஓகே, இல்லைன்னா பொதுவாக அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஸ்பெஷலாக யாரும் கொடுக்கலன்னா ராத்திரிக்கு என்ன சார்ன்னா, ராத்திரிக்கு என்னன்னா தால் ரோட்டி. சும்மா வார்த்தை மாற்றணும். காலையில் ரோட்டி தால்,
ராத்திரிக்கு தால் ரோட்டி சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே பருப்பு தான், அதே ரொட்டி தான். இப்போது ஸ்பெஷலாக ஒரு நாள் இப்போ சாதுவுக்கு இது கடிச்சது, ஸ்வீட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு திரும்பி ரோட்டி தால் தான், தெரியல. அதனால் இன்றைக்கி வந்துச்சு, ஐ என்ஜாய். நாளைக்கு ஸோ நாளைக்கு இல்லைன்னா ஐ டோன்ட் ஃபீல் பேட், இருக்கும்போது ஐ என்ஜாய். ஸோ அந்த மாதிரி தான் உதாரணத்துக்கு. இப்போ அப்படி என்ன அர்த்தம், என்ன குறை இல்லை, குறைவு இல்லை, நிறைவு இருக்கின்றது. ஆத்யந்திக லாபம். ஆறாவது டெஃபினேஷன் இதே ஸ்லோகத்தில். இப்போ ஸ்லோகம் அர்த்தம் பார்க்கல இல்லை நம்ம. யம் லப்த்வா ச அபரம் லாபம் ந மன்யதே அதிகம். எது அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால, அடைஞ்சதுனால, இங்கே அடையிறதுன்னா வெளியில் வந்து வாங்கிறது ஏதோ லட்டு ஜிலேபி மாதிரி இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கிறதுனால, இந்த தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியம். வேத்தியனை வார்த்தை மேலே ஸ்லோகத்தில் சொன்னார்னா, அதனால்தான் வேதத்துக்கு வித்து. வேதா டு நோ. எப்படி டு நோ? ஸ்ருதி, ஸ்ரு, கேளு, காதனால் கேட்டு உணர்ந்தது தெரிஞ்சுக்கணுது. தெரிஞ்சுக்கிறது என்ன சார் இவ்வளோ கொடுக்குமான்னு? ஆமாம், மிச்சம் எல்லாம் பண்ணது எதுவுமே கொடுக்கறது இல்லை. தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிற நாலேஜ், அறிவு கொடுக்குற நிறைவு காரியத்தினால் ஏதோ செய்கிறதுனால வருது கொடுக்கறது இல்லை, குறைவே தான் இருக்கு. எம் லப்த்வா ச அபரம் லாபம் ந மன்யத்தை அதிகம். இனிமேல் ஏதாவது கிரேட்டர் ஏதாவது இருக்கா? அதிகம் நத்திங், நத்திங் டு அச்சீவ். அப்படின்னு இருக்கிறார். இப்போ அடுத்த பாயிண்ட் அடுத்து ததஹ யஸ்மின் ஸ்திதஹ ந துக்கேன குருணா அபி விசால்யதே. ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, ஆத்யந்திக துக்க நிவృత్తి. ஆத்யந்திக துக்க நிவృత్తి. ஓகே, அப்படின்னா குருணாப்பி துக்கேன. குருணான்னா இங்கே அர்த்தம் குரு அர்த்தம் இல்லை. குரு అనేది ரொம்ப ரொம்ப டெரிபிள், ஹெவி, சிவியர், ரொம்ப தாங்க முடியாத டெரிபிள் ட்ராஜடி நடந்தால் கூட, அப்படிப்பட்ட கஷ்டம் வந்தால் கூட பாருங்க. இப்போது கொரோனா லாக்டவுன் நமக்கு எல்லாருக்கும், சாதாரண மக்களுக்கு, நமக்கு என்ன வேதாந்தம் படிக்க நமக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன தான் பண்ணணும்? சும்மா வீட்டில் உட்காந்துக்கோ, இருக்கிற பணம் வச்சு வீட்டுக்குள்ளே அந்த பக்கமே காய்கறி வருது, பால் வருது, எல்லாரும் பக்கத்து கடையில் ஏதோ கிடைக்கிறது வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாருங்க, எத்தனை பேர் டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, போலீஸு, சிவில் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட்டு அங்கே உட்காந்துட்டு பெரிய மீட்டிங்கெல்லாம் போட முடியாது, எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசி முடிவு பண்ணி டிசைட் பண்ணி, முக்கியமாக ஃபீல்டில் இருந்து வேலை பண்ணுறவங்க பாருங்கள் எத்தனை பேர். நினச்சி பார்க்கணும். பார்த்துட்டா நமக்கு இருக்கிற டிப்ரெஷன், போர்டு, நம்ம எப்படி எவ்வளோ நாள் இன்னும் உள்ளே உட்கார்ந்து, இப்போ திரும்பி 4 நாள் வேறு கர்ஃப்யூன்னு வச்சுட்டாங்கோ, ரொம்ப ஸ்ட்ரிக்டானு. என்ன பண்ணுறது? மாதிரி இன்னும் கேசஸ் இன்னும் குறையிலையே. இன்னும் மக்களை இன்னும் ஜாக்கிரதை இருந்துட்டு தான் அதை எராடிகேட் பண்ண முடியுமா? ஸோ அதனால் என்ன தான் கஷ்டப்படுறோம், இது என்ன பெரிய துக்கம் இருக்கு. அதனால் எவ்வளோ பெரிய ட்ராஜடி வந்தால் கூட, எந்த இவனை ஞான நிஷ்டான் இது முன்னாடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஆத்தியந்திக லாபம்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போது ஆத்தியந்திக துக்க நிவృత్తి. இவனுக்கு துக்கம் అనేది வந்துட்டு இருந்தால் கூட துக்கப்பட மாட்டான். த மிசரிஸ் வில் கம் பட் ஹி நெவர் பிகம் மிசரபிள். அதனால் ததஹ, அதனால், அதுக்கப்புறம்
தென் அந்த ஆத்தியந்திக லாபம், அந்த நிர்விகல்ப சமாதி ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த ஞானி யஸ்மின் ஸ்திதா, எதில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கானோ இப்போது அந்த தத்துவனிஷ்டன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஸ்திதப்பிரஜன குருணா அப்பி துக்கேன ந விசால்யத்தை. எவ்வளோ சரீரத்துக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களினாலேயோ சரீரத்துக்கு மனசுக்குடைய தொந்தரவு பண்ணுற மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் கூட மனசனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, டிப்ரெஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு சிலதெல்லாம் நடக்கும், காணப்படும், கிட்ட வரும். ஆனால் கூட அவன் ந விசால்யதே, செலிக்க மாட்டான், மூவ் ஆக மாட்டான். அப்படி என்ன சொல்கிறோம் இப்போது, துக்கம் வந்தாலும் துக்கப்பட மாட்டான் இவன். எப்படின்னா அதுதான் அவனுக்கு ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி ஏற்பட்டு போச்சு. ஏன்னா ஆத்தியந்திக சுகம் கண்டுபிடிச்சதுனால ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. அது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. ஸோ அதனால் 6வது விஷயமும் இங்கே சொல்லியிருக்கார். சொல்லி இப்போது அடுத்தது இன்னும் லாஸ்ட் 7வது டெஃபினேஷனை இந்த நிர்விகல்ப சமாதி பற்றி 23வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். படிக்கிறோம். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் சங்னிதம் சநிச்சயேன யோக்தவ்யः யோகோ நிர்விண்ண சேதசா. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. இதோட அந்த 7வது படி சொல்லி முடிக்கிறார் பகவான். என்ன சொல்கிறாரு, இது பார்க்குறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் விஷயம் சொல்லணும். முக்கியமானது என்னன்னா, இது ஒரு டெக்னிக்கலான ஆழமான விளக்கம். ஓகே, இது எதுக்கு கொடுக்குறார் பகவான் இங்கன்னு சொன்னால், நமக்கு யாருக்காவது ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் உருவாக்கக்கூடாதுன்னு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாரு. என்ன சார், எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே, நீங்கள் நல்லா தானே சொல்கிறீங்க. அப்புறம்தான் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம்தான், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் வரும் கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, 3வது டெஃபினேஷனு விளக்கத்தில் என்ன சொன்னார், 3 இப்போதான் படித்தோம் இன்றைக்கி. ஆத்தியந்திக சுகமனே ஒரு வார்த்தை சொன்னாரா அங்கே டெஃபினேஷன் விளக்கம். அது கன்ஃபியூஷன் உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை சிந்தனை பண்ண கன்ஃபியூஷன் అనేది எப்படி உருவாக்கிச்சோ இல்லையோ, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். வேதாந்தம் படிச்சுக்கிட்டு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இருந்தால் கூட நிறைய பேருக்கு, சில பேருக்கு என்ன ஆகும்னா இது ஆகும். தியானம்னால, நல்ல கவனமாக கேட்டுக்க இந்த பாயிண்ட்டு, தியானத்தினால ஹையஸ்ட் ஹாப்பினஸ், ஓகே, ஹையஸ்ட் பிளிஸ் ஹாப்பினஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினச்சிட்ட, அது எ பிக் மிஸ்டேக். இந்த ஆத்தியந்திக சுகம் தியானத்தினால மட்டும் வரலப்பா. தியானம் అనేది, அதனால தான் வேதாந்திக் தியானத்தில் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது. இது நாட் சிம்பிளி சிட்டிங் தியானம்னு எதுவும் உட்கார்தன் இல்லை. ஓகே, அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தியான விஷயந்தானே பேசிகிட்டு இருக்கிறோம், நிர்விகல்ப சமாதி விஷயந்தானே சொல்லிட்டு நிர்விகல்ப சமாதிக்கு டெஃபினேஷன் சொல்கிறோம் இல்லையா. அப்படி என்ன நிர்விகல்ப சமாதின்னு யாரும் கேட்ட எல்லாருமே பகவத்கீதை முதல்ல படிக்காமல், உபனிஷத்தை படிக்காமல், எதுவுமே தெரியாமல் இப்படிப்பட்ட ஆத்ம சிந்தனை தியானம் பண்ண முடியாது முதல்ல. அப்படி யாராவதுன்னு இல்லை, நார்மல் தியானம்னு சொல்லிட்டு யாராவது பண்ணுறவங்க அவங்க வேறு. ஆனால் இப்போ இங்கேவே நமக்கு கன்ஃபியூஷன். அந்த ஆத்தியந்திக சுகம் అనేది, தியானம் பண்ணால் ஆத்தியந்திக சுகம் வரும், ஆத்தியந்திக சுகம் வருமானா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக? அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இந்த ஆத்தியந்திக சுகம்னு சொன்னால் எப்பவுமே நீ உனக்கு துக்கமே கிட்ட வராதன்னு அர்த்தம் இல்லை. துக்கமே கிட்ட வராதன்னு அர்த்தம் இல்லை. பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சரீரத்துக்கு, இந்த மனசுக்கு, இந்த உடம்புக்கு என்னென்ன வரணுமோ சுற்றி அது அந்த நடக்கும். அப்போது எதுக்கு சார் ஆத்தியந்திக சுகம்னு சொன்னாருன்னா, இங்கே பாரு, இப்போ 7வது டெஃபினேஷனில் உனக்கு புரியும். என்ன அதுன்னா, இப்போ என்ன சொன்னோம், தியானத்தினால நிர்விகல்ப சமாதினால் ஆத்தியந்திக சுகம் வரும். இந்த வரும் அనే வார்த்தை தப்புங்க.
வரும் அண்ணா வந்துச்சுன்னா போகும். இந்த வரது எல்லாமே வரவு இருந்த போக்கு இருக்கும், வரவு போக்கு இல்லாதது வேணும். அதனால் எனிதிங் கம்ஸ் வந்துச்சு, எனக்கு தியானத்தில் ஹாப்பினஸ் சுகம் வந்துச்சுன்னா போகும். அதனால் அது எதிர்பார்க்காத அப்படி சரியா. ஏன்னா பகவான் கீதையில் சொன்னார், ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹோ, எது வந்துச்சுன்னா போகும், இது நிச்சயம் பண்ணார். அதனால் எதுவுமே வரது வர அந்திக சுகம் அது வரதில்லை. அப்போ என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்லோகம் மொத்தம் அதுக்காகவே சொல்லி ஃபைனலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவார். ஓகே, 23 என்ன சொல்கிறாரு, தம் வித்யாத். இங்கே பாருங்கள், திரும்பி அந்த வித்து வார்த்தை வித்யான்னு இது உபயோகப்படுத்துகிறாரு. எந்த அறிவுனால, எந்த சாஸ்திர ஸ்ரவணத்தினால, எந்த சாஸ்திர ஸ்ரவணத்தினை ரீப்ளே பண்ணி நிதித்தியாசனம் பண்ணதுனால, நிர்விகல்ப சமாதினால, வித்யாத், which because of which that அந்த வித்யாத் துக்க சம்யோக வியோகம், த நான் இது இங்கிலீஷில் சொல்கிறேன் முதல்ல. துக்க சம்யோக வியோகம்னா the association with the dukkha is disassociating. துக்கம் வராதுன்னு சொல்லலை பாருங்கோ. துக்கம் சரீரத்துக்கு வரும், மனசுன்னு தொந்தரவு பண்ணுற மாதிரியும் சிலதெல்லாம் வரும், மனசுக்கு உள்ளேருந்தே வரும். இங்கே முக்கியம் அது. ஏன்னா மனசுக்கு வெளியில் வந்து வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சார் நான் வெளியில் இப்போ இல்லை, எல்லாம் வைராக்கியமே இருக்கேன், நான் கிளாஸுக்கு வரையில. இங்கே தான் இப்போ வேதாந்த சாதகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு தியானத்தில் ரெகுலராக இப்படி உட்காந்து சிந்தனை செய்யும்போது, தியானம் என்ன உட்காந்து தான் பண்ணணும், கிளாஸுக்கு வேதாந்தம் கேட்கவே சில வாட்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ரொம்ப டூ மச்சியாக போகிறோமோ அப்படின்னு தோணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுன்னு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். முக்கியமாக தியானத்தில் உட்காரும்போது அப்போ தான் மனசில் அடியில் இருக்கிற எல்லாம் தேங்கி இருக்கிற சாக்கடை எல்லாமே என்னென்னமோ எண்ணங்கள் வரும். என்னமோ யாரோ இறந்து போனதுக்கு ஞாபகம் வரும், என்னமோ நஷ்டமானதாகும், என்ன இமேஜின் பண்ணது வரும், நடக்க போகுமோன்னு அப்படி வரும், இஷ்டத்துக்கு எண்ணங்கள் வரும். உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் வேதாந்தம் படித்து அப்படி இருக்கும்போது எனக்கு பூரணமாக என்னமோ சத்தியமும் தெரியல, ஆனால் நான் லோகத்தில் எல்லாம் ரொம்ப எல்லாரும் மாதிரி சாதாரணமாக அப்படியும் போக முடியல, வேதாந்தம் இப்படி இருக்க அப்படின்னு உள்ள ஒரு டிப்ரெஷன் டைப் ஆஃப் ஃபீலிங், கஷாய ஸ்திதி வர்றதுக்கு ஓகே வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அப்படி ஆகும். அது குருவுடைய சந்நிதியில் இருந்துக்கிட்டு சாஸ்திரத்தினை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு எசிமுலேட் பண்ண. அதனால தான் எவ்வளோ சாப்பிட்டோம் అనేది இல்லை, எவ்வளோ எசிமுலேட் பண்ணிக்கிறோம் అనేది முக்கியம். அதனால தான் சில பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டா கூட இந்த எண்டில் அது சாப்பிட்றது அந்த எண்டில் வெளியில் போகும் தவிர மேல் நியூட்ரிஷன் தான். ஏன்னா எசிமுலேஷன் ஆக மாட்டேங்க. அதனால் எசிமுலேஷன் ரொம்ப முக்கியம். அது எசிமுலேட் ஆயிடுச்சுன்னா என்னன்னு அர்த்தம் இங்கே சொல்கிறாரு, துக்கத்து கூட இருக்கிற அசோசியேஷன்லேருந்து டிஸ்அசோசியேஷன் பண்ணுறது. ஓகே, துக்கம் வந்துச்சுன்னா அது கூட ஐடென்டிஃபை பண்ணுறோம், தாதாத்மியம் ஆகாமல் துக்கத்தோட தாதாத்மியம் ஆகிறதுனேது அது அதுலேருந்து விடுவிக்கப்படுது. துக்க சம்யோகத்தில் வியோகம். ஓகே, துக்கத்தோடு இருக்கிற சம்பந்த ரஹிதம் பண்ணுறதே எனக்கு. இப்படி யார் பண்ணுறானோ, இது பண்ணுற இந்த டெக்னிக், இது பாருங்கள் வெளியில் பண்ணுற டெக்னிக். இது நானும் என்னோட மனசனை கவனிச்சுக்கிட்டே நானும் எனக்குள்ள செய்கிற டிசெக்ஷன்.
வேலை. அதனால யோக சங்கினிதம். யோகம்னா இதுதான்ப்பா. திஸ் ஒல் இண்டிகேட்ஸ் ஆஸ் யோகா. இதுதான் யோகான்னு கூப்பிடப்படுது. திஸ் இஸ் கால்டு யோகா. பாருங்க எவ்வளோ ஹையஸ்ட் டெஃபினேஷன். துக்க சம்யோக வியோகமேவ யோக சங்கினிதம். அதுதான் 7வது டெஃபினேஷன். சரியா? அப்போ என்ன கொடுத்தோம் இதுக்கு? 7வதுக்கு வந்து துக்க சம்யோக வியோகம். அதுதான் வச்சு எதுக்கணும். துக்க சம்யோகத்தில் வந்து வியோகம். அப்படின்னு துக்கத்தில் வந்து ஓடி போகிறது, துக்கம் வராமல் இருக்கிறத நினைக்கக்கூடாது. அதுதான் சொன்னோம். அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். துக்கமாக வரவே கூடாது, வராது அப்படின்னு துக்கத்தில் நான் தப்பிச்சுக்கிறது ஓடி போல. துக்கம் யாருக்கு வர்றதை? துக்கம் అనేది అసలు இருக்கா? దుఃఖం అనేది అనాత్మక தானே. நான் அனாத்ம இல்லையே. நானும் என்னுடைய ஸ்வரூபம் சுகஸ்வரூபமே. நான் பிரம்மஸ்வரூபம் சத்தியஸ்வரூபமே. நான் பிரம்மன் தானே. எனக்கு எங்கே அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு அங்கே விவேகத்தோடு சிந்தனை பண்ணி துக்கத்துக்கு வரும்போது துக்கத்தின்னு துக்கமாக பார்க்காமே, துக்கமாக துக்கப்படாமே அதை அப்படியே கவனிச்சுட்டே இருந்துட்டு சரீரம் துக்கத்தை அனுபவிக்கட்டும், கஷ்டத்தின். சரியா? பிராரப்தத்தினால் இதுக்கு என்னமோ நடக்கிறது. நான் சரீரம் இல்லையே. அந்த விவேகத்தோடு உள்ள அந்த அறிவோடு இருக்கும்போது இருக்கிற வித்யாத். அதனால் அந்த வார்த்தை முக்கியம். அதுக்கு பேர் தான் யோகா. திஸ் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா. இது எப்போ பண்ணணும்? எப்பவுமே பண்ணிட்டு இருக்கணும். அது சொல்லி கடைசியில் 7வது முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பகவான். என்னன்னா, இது பண்ணணும்னா உனக்கு நிச்சயேன யோக்தவ்யா. யோக்தவ்யான்னா யூ ஷுட் கமாண்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஷுட் பி ப்ராக்டிஸ்டு. இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நிச்சயேன இந்த யோகத்தினை துக்க சம்யோக வியோகமனே இந்த விஷயத்தினை மிச்சம் எல்லாமே இருக்குது. அது கூட இது பண்ணணும். நிச்சயம்னா வித் டிட்டர்மினேஷன், தைரியத்தோட சாகசத்தோட பற்றோட இது மேலே. அப்புறம் கமிட்மெண்ட்டோட ஸ்ரத்தையோட பக்தியோட நிச்சயேன. அதனால் வேதாந்தத்தில் முதல்ல என்ன விட்டுடுறோம் நம்மன்னு சொன்னால், வேதாந்தம் கிளாஸுக்கு வரதே விட்டுடுறோம். சிரவணம் பண்ணுறது விட்டுடுறோம். தெரியல இது எத்தனை பேர். நாங்கள் தினந்தோறும் கிளாஸ் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்ருக்கேன். ரெகுலராக அப்பப்போ விடாமல் அதை கரெக்டாக லிங்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக கேட்குறீங்களோ? அப்படி கேட்டால் தானே அது வந்து விஷயம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கும் பிஸியாக இருப்போம். இந்த சுற்றி இருக்கிற இந்த லாக்டவுன் ப்ராப்ளம் நமக்கு இல்லை. வி ஆர் என்கேஜ்டு வித் அவர் செல்ஃப் ஃபார் அவர் இன்னர் எவல்யூஷன். அதனால் நிச்சயேன யோக்தவ்யா ஷுட் பி ப்ராக்டிஸ்டு. இந்த யோகத்தனை இந்த யோகத்தனை நிச்சயேன கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா அனிர்விண்ண சேதசா. இது வந்து ஒரு பூஸ்டரு டானிக் மாதிரி வார்த்தை ஞாபகம். பகவான் சொன்னார், குரு சொன்னார் சத்சங்கத்தில். கீதா 23வது ஸ்லோகத்தில் 6வது அத்தியாயத்தில் அனிர்விண்ண சேதசா வித் த ஸ்டடி மைண்ட் அண்ட் without getting into any depression, any deviation, any dejection. அர்ஜுனனுக்கு ஏற்படுறாங்க விஷாதம், கஷாயம், விஷாதம். பிரகிருதி நம்மளை சுற்றி சரீரம், பிரகிருதி சேர்ந்த இந்த சரீரம் நம்மளை விஷாதத்தில் கொண்டு போகிறதுக்கு இது அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் இருக்கேன் அப்படி கவனியன்னு சொல்லிட்டு பலதெல்லாம் வரும். இது கஷ்டங்கள் வரும். ஆனால் தைரியமாயிரு. என் ஹிருதயத்தில் இருந்து என்னுடைய குரு சாஸ்திரம் என்னை கைட் பண்ணுறது. பகவான் ஈஸ்வரன் தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு, செய்கிறாரு. ஐ ஆம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். அப்படியான பாவத்தோடு இருந்து தைரியமாக பண்ணணும்னு சொல்கிறார் பகவான். அனிர்விண்ண சேதசா. எப்படிப்பட்ட ஒரு கலக்கம் இல்லாமல், கலங்காதே.
இந்த வார்த்தை ஞாபகிச்சிட்டா போதும், என்னான்னு ஆகட்டும், என்னாவது ஆகட்டும், எனக்கு ஒன்றும் ஆகலை, சத்தியமான பூர்ண வஸ்துவான பிரம்ம வஸ்துவான எனக்கு ஒன்றும் ஆகலே, ஆக முடியாது, ஆகாது. அனிர்விண்ண சேதசா. ஸோ இப்படிப்பட்ட தைரியமான வார்த்தைகள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு பகவான் நிர்விகல்ப சமாதிக்கு 7 விதமான முக்கியமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு. அடுத்த வாரம் மேலும் படிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.